தங்கள் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தான் எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் அரசுக்கும் ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தங்களது இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தில் பிற நாடுகள் அத்துமீற அனுமதிக்க மாட்டோம் என ஆப்கான் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அந்நாட்டு அரசு ஆப்கானிஸ்தான் மக்களையும் அதன் பிராந்தியங்களையும் பாதுகாப்பது இஸ்லாமிய மற்றும் தேசிய கடமை என தெரிவித்துள்ளது. எந்த ஒரு ஆக்கிரமிப்பிற்கும் எதிராக ஆப்கானிஸ்தானை தற்காப்போம் எனவும் கூறியுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே மோதல் வெடித்திருந்த நிலையில் இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஓஹையோ மாகாண ஆளுநர் தேர்தலில் போட்டியிடும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். விவேக் ராமசாமி ஓஹையோவுக்கு சிறந்த ஆளுநராக இருப்பார் என்று டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் புகழ்ந்துள்ளார். அதே நேரம் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற பெயரில் டிரம்ப் உருவாக்கியுள்ள குழுவில் உள்ள அவரது நெருங்கிய ஆதரவாளர்கள் சிலரே ஆளுநர் தேர்தலில் விவேக் ராமசாமியை தோல்வியடைய வேண்டும் என்று விரும்புவதாக கூறப்படுகிறது. இந்த பின்னணியில் விவேக் ராமசாமிக்கு டிரம்ப் தனது முழு ஆதரவை அளித்திருப்பது கவனம் ஈர்த்துள்ளது. சென்னையில் நேற்று ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 240 ரூபாய் உயர்ந்து 90,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஒரு கிராம் தங்கம் 30 ரூபாய் உயர்ந்து 11,300 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலை எந்த மாற்றமின்றி ஒரு கிராம் 165 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 1,65,000க்கும் விற்பனையாகிறது. இவ்வாண்டு தொடக்கம் முதலே தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டு வந்தது. கடந்த மாதத்தில் அதிகபட்சமாக சவரன் 97,600 உச்சம் தொட்டது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் தொடங்கிய நிலையில் வெள்ளி பல்லக்கில் சுவாமி எழுந்தருளினார். மூலஸ்தானத்திலிருந்து உபநாச்சியார்களுடன் புறப்பட்ட நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து பெருமாளுக்கு மங்கள ஆராத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஊஞ்சல் உற்சவத்தின் 9வது நாளான வரும் 16ஆம் தேதி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் குடும்ப ஆட்சி வேட்டையடிக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு குடும்பம் வாழ வேண்டும், தனி மனிதன் சாக வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பினார். திமுக அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பெண்கள் மற்றும் விவசாயிகளை அவமதிக்கும் வகையில் பேசி வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சி வீட்டில் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டணி உருவாகியிருக்கிறது. இந்த கூட்டணி உறுதியாக வெல்லும். இந்த கூட்டணி இந்த ஆட்சியினுடைய நாட்கள் என்ன பண்ணுகிறது? ஏப்ரல் 10ஆம் தேதி இன்னும் 2.5 மாத காலம், இன்னொரு 140 நாட்கள் என்று நினைக்கிறேன். கவுண்டர் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இந்த ஆட்சியினுடைய நாட்கள் என்ன பண்ணுகிறது? சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் இதில் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்பார் என்றும் கட்சி பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். ரவுடி நாகேந்திரனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அவரை தமிழக அரசு தப்ப வைத்து விட்டதாக ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய அஸ்வதாமன் உள்ளிட்ட 12 பேரின் ஜாமீன் மனுக்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தன. ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் தரப்பில் ஆஜரான பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆனந்தன் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் என்று வாதிட்டார். நாகேந்திரன் இறக்கவில்லை என்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அவரை தமிழக அரசு தப்ப வைத்து விட்டதாக குற்றஞ்சாட்டினார். அஸ்வதாமன், ஹரிஹரன் மற்றும் அஞ்சலை ஆகிய 3 ஜாமீன் மனு மீதான உத்தரவு நவம்பர் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அன்றைய தினமே பிறரின் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையும் தொடங்க உள்ளது. ஓசூர் அருகே தனியார் ஆலை பெண் தொழிலாளர்கள் தங்கியிருந்த விடுதியில் ரகசிய கேமரா வைத்த வழக்கில் கைதான நபர் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். டெல்லியில் தலைமறைவாகியிருந்த ரவி பிரதாப் சிங்கை காவல்துறையினர் கைது செய்து ஒசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதைத் தொடர்ந்து ரவி பிரதாப்பை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.
வன்னியபுரம் பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்கள் தங்கியுள்ள விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த வழக்கில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலுகுமாரி குப்தா கைதான நிலையில் அவருக்கு உடந்தையாக இருந்த பஞ்சாபைச் சேர்ந்த ரவி பிரதாப் சிங்கும் கைது செய்யப்பட்டார். பாமக தலைவர் அன்புமணிக்கு தற்காப்பு கலைக்கான கௌரவ பிளாக் பெல்ட் வழங்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் ஐக்கிய உலக தற்காப்பு கலை கூட்டமைப்பு சார்பில் கௌரவ பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கராத்தே, சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை பயிலும் மாணவ மாணவிகள் தாங்கள் கற்றுக்கொண்ட தற்காப்பு கலையை அன்புமணியின் முன் செயல்முறை விளக்கம் அளித்தனர். இதையடுத்து அன்புமணி உட்பட 4 பேருக்கு கௌரவ பிளாக் பெல்ட் வழங்கப்பட்டது. பள்ளி பருவத்திலேயே பெண் குழந்தைகள் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என அன்புமணி அறிவுறுத்தினார். Now we will honor Professor Dr. V. Mangai Kadasi ma'am by tying the கலைகள் தற்காப்பு கலைகள் அவசியமா இது நம்ம பள்ளிக்கூடம் நம்ம கரிக்குலம் நம்ம பருவத்திலே நம்ம கற்றுக்கணும். அதில் ஏன்னா என் பெண் பிள்ளைக்கு எனக்கு 3 பெண் பிள்ளைகள், அவங்களுக்கு நம்முடைய கொபுடோ கிருஷ்ணமூர்த்தி தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ அவங்களுக்கு இந்த கலைகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு விவாதிக்கப்படும் என்றும் நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் விவாதிக்க வாய்ப்புள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவில் மாணவர்கள் RSS பாடலை பாடியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருக்கான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி முறையில் தொடங்கி வைத்தார். அப்போது எர்ணாகுளத்திலிருந்து புறப்பட்ட ரயிலில் இருந்த மாணவர்கள் RSS பாடலை பாடினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கேரள முதல்வர் பினராயி விஜயன் இது மாணவர்களை கொண்டு மத வெறுப்பை பரப்பும் செயல் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான ரயில்வேயை பாஜக அரசு தங்கள் சமூக பிளவுவாத செயல்களுக்கு பயன்படுத்துவது கண்டனத்திற்குரியது என்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் உள்ள குக்கி சோ கிளர்ச்சி குழுக்களின் கோரிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. குக்கி சோ பகுதிகளை சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தன. இதுகுறித்து மத்திய அரசுடன் குக்கி சோ கிளர்ச்சியாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது என மத்திய அரசு தெரிவித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிரா போக்குவரத்துத்துறை அமைச்சர் பிரதாப் சர்நாயக் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வெறும் 3 கோடிக்கு வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏவும் மூத்த தலைவருமான விஜய் வத்தேவார் புதிய புகாரை முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில் 4 ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தை கல்வி நிறுவனம் அமைப்பதற்காக அமைச்சர் பிரதாப் சர்நாயக் குறைந்த விலைக்கு வாங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இதனை மறுத்துள்ள அமைச்சர் பிரதாப் சர்நாயக் எந்த நிலத்தையும் குறைந்த விலைக்கு வாங்கவில்லை எனவும் ஆதாரம் இருந்தால் காங்கிரஸ் கட்சியினர் வெளியிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நரம்பியல் குறைபாட்டால் உருவாகும் டூரெட் என்ற நோய் குறித்து எய்ம்ஸ் மருத்துவமனை எச்சரித்துள்ளது. அதாவது மனிதர்கள் திடீரென அநாகரிக வார்த்தைகளை உதிர்ப்பது என்பது வெறும் மோசமான நடத்தை மட்டுமல்ல, அது மூளையின் நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் தீவிர குறைபாடாக இருக்கலாம் என எய்ம்ஸ் ரிஷிகேஷ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இந்த திடீர் குறைபாடு பெரும்பாலும் டூரெட் நோய் அறிகுறியாக இருக்கலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேற விரும்புவோருக்கு சில கடுமையான மருத்துவ குறைபாடுகள் இருந்தால் இனி அவர்களின் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம். இது தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகம் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ குறைபாடு கொண்டவர்கள் அமெரிக்காவில் குடியேறிய பிறகு சிகிச்சை செலவை சமாளிக்க முடியாமல் அமெரிக்க அரசின் நிதி உதவிகளை நாடக்கூடும் என்பதன் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதய நோய், நீரிழிவு, புற்றுநோய், சுவாச கோளாறுகள், மனநல பிரச்சனைகள் மற்றும் உடல் பருமன் உள்ளிட்ட அதிக செலவு பிடிக்கும் நீண்டகால நோய்களும் இதில் உள்ளடங்கும். விசா அதிகாரிகள் விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ நிலையை மதிப்பிட்டு தங்கள் முழு வாழ்நாள் சிகிச்சை செலவையும் அரசு உதவியின்றி தாங்களே சமாளிக்கும் அளவுக்கு நிதி நிலைமை உள்ளதா என்பதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலேயே விசா வழங்குவார்கள். அமெரிக்காவின் மருத்துவ நிதி உதவியை வெளிநாட்டினர் பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடைமுறை கொண்டுவரப்படுவதாக கூறப்படுகிறது. கனடா தனது குடியேற்ற விதிகளை கடுமையாக்கி வருவது இந்திய மாணவர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
இந்தியர்கள் வேலைவாய்ப்பிற்காகவும் படிப்பிற்காகவும் குடியேறும் நாடுகளில் கனடா முக்கிய இடத்தில் உள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டு ஊழியர்கள் மற்றும் தற்காலிக குடியேற்றவாசிகளை குறைக்கும் வகையில் புதிய கட்டுப்பாடுகளை கனடா அரசு உருவாக்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டில் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைக்க திட்டமிட்டுள்ளது. 2027ற்குள் தற்காலிக குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை மொத்த மக்கள் தொகையில் 5% குறைவாக கட்டுப்படுத்த கனடா இலக்கு வைத்துள்ளது. இதற்கிடையில் விசா மோசடிகளை தடுக்கும் நடவடிக்கையாக விதிகளும் அதிரடியாக இருக்கப்பட்டுள்ளன. இனிமேல் மாணவர்கள் தங்கள் படிப்பு விதிகளை மீறினாலோ வகுப்பிற்கு செல்லாமல் இருந்தாலோ அவர்களின் விசா அல்லது படிப்பு அனுமதியை குடியேற்ற அதிகாரிகள் எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யலாம். மேலும் மோசடி அதிகம் நடப்பதாக கூறி இந்தியா மற்றும் வங்கதேசம் போன்ற நாடுகளில் இருந்து வரும் விசாக்களை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யும் அதிகாரமும் குடியேற்ற அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகிறது. மோசடிகளை காரணம் காட்டி சமீபத்தில் இந்திய மாணவர்களின் 74% விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய கட்டுப்பாடுகள் இந்திய மாணவர்களுக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் 7வது பெரிய நகரமான மிஸ்ஸிசாகுவா நகரசபை இந்து வெறுப்பை கண்டிக்கும் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளது. கனடாவில் இத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கும் 2வது நகரம் இதுவாகும். முன்னதாக இந்து வெறுப்பை கண்டிக்கும் தீர்மானத்தை வைன்ரைட் நகராட்சி நிறைவேற்றியது. கனடாவில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை தாக்குதல், கோயில்களை சேதப்படுத்துவது, இணையவழி தாக்குதல் அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. 2019 முதல் 2023 வரை இந்துக்கள் மீதான வெறுப்பு தாக்குதல் 227% உயர்ந்துள்ளதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இந்நிலையில் இத்தகைய வெறுப்பு போக்கை கட்டுப்படுத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வரும் 11ஆம் தேதி பூட்டானுக்கு 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கிலான இப்பயணத்தில் பூட்டான் மன்னர் மற்றும் அந்நாட்டின் பிரதமரை பிரதமர் மோடி சந்திக்கிறார். பூட்டான் மன்னரோடு இணைந்து இந்தியாவின் பங்களிப்போடு உருவாகியுள்ள நீர்மின் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான 2 ரயில் திட்ட பணிகளையும் பிரதமர் மோடி ஆய்வு செய்கிறார். பிரபல நடிகை தபு தான் ஆன்லைன் ஷாப்பிங் மோகத்திற்கு அடிமையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆன்லைனில் வாங்கிய பல பொருட்களுக்காக தான் வருந்தியதாக கூறியிருக்கும் தபு இது ஒரு போதை பழக்கம் போல் மாறியுள்ளதாகவும் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆன்லைனில் அளவுக்கு அதிகமாக செலவு செய்யும் போது அது வீண் செலவு மற்றும் நேர விரயம் உள்ளிட்ட குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்தியாவில் வாகன விற்பனை இதுவரையில் இல்லாத அளவில் கடந்த அக்டோபர் மாதம் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 40 லட்சம் வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. இது முந்தைய ஆண்டு அக்டோபரோடு ஒப்பிடுகையில் 40% உயர்வாகும். ஜிஎஸ்டி குறைப்பு மற்றும் பண்டிகை காலம் காரணமாக வாகன விற்பனை உச்சம் தொட்டிருப்பதாக அத்துறை நிபுணர்கள் கூறுகின்றனர். வாகன விற்பனையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு வெளியிட்ட தரவுகளின்படி இருசக்கர வாகன விற்பனை 52% உயர்ந்து 31,50,000 கார் விற்பனை 11% உயர்ந்து 5,57,000 உள்ளன. ஆட்டோ விற்பனை 5.4% உயர்ந்து 1,29,000 பேருந்து, வேன், சரக்கு வாகனங்கள் போன்ற வணிக வாகனங்களின் விற்பனை 17.7% உயர்ந்து 1,07,000 டிராக்டர் விற்பனை 14% உயர்ந்து 73,577 உள்ளன. கட்டுமான வாகன விற்பனை 30% குறைந்து 5,769 உள்ளது. இன்னும் 10 ஆண்டுகளில் இயந்திரங்களும் ஏஐயும் செய்ய முடியாத வேலைகள் மட்டும்தான் மனிதர்களுக்கு கிடைக்கும் என பிரபல விஞ்ஞானியான அசுதோஷ் சர்மா கூறியுள்ளார். மனித அறிவாற்றல் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் ஏஐ தொழில்நுட்பம் வந்துவிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள பல வேலைகள் தேவைப்படுவதாகிவிடும் என்றும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும், ஆனால் இதற்கு ஏற்ப நமது கல்வி முறை இருக்கிறதா என்பதே கேள்வி என்றும் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் முன்னாள் செயலாளரான அசுதோஷ் சர்மா டெல்லி ஐஐடியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசினார். பட்டன் போன் வைத்திருக்கும் மக்களும் பயன்படுத்தும் வகையில் புதிய யூபிஐ வசதியை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ளது. தற்போது யூபிஐ பரிவர்த்தனையை இணைய வசதி கொண்ட ஸ்மார்ட் போன்கள் மூலமே மேற்கொள்ள முடியும். இந்நிலையில் இந்தியாவில் இணைய வசதி இல்லாமல் பட்டன் போன்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் மக்களையும் டிஜிட்டல் கட்டமைப்புக்குள் கொண்டுவரும் நோக்கில் இந்த புதிய வசதியை ஐஓபி அறிமுகம் செய்ய உள்ளது. இதற்காக நெட்வொர்க் பீப்புள் சர்வீசஸ் நிறுவனத்துடன் ஐஓபி இணைந்துள்ளது. இந்த யூபிஐ பரிவர்த்தனை இணைய வசதி இல்லாமல் குரல் அடிப்படையில் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு சொந்தமான மேலும் 8 அசையா சொத்துக்களை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இதன் மதிப்பு 67.03 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சொத்துக்கள் PFI கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு நம்பிக்கை நிதியங்கள் மற்றும் அதன் அரசியல் பிரிவான SDPI பெயரில் இருந்ததாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இதுவரை அமலாக்கத்துறை முடக்கிய மொத்த சொத்துக்களின் மதிப்பு 129 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் வாக்கு எண்ணிக்கை மையம் தொடர்பாக மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. முஹிபுதீன் நகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் சிலர் சந்தேகத்திற்குரிய முறையில் நுழைந்ததாக ராஷ்டிரிய ஜனதா தளம் CCTV காட்சியுடன் குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ட்ராங் ரூமில் சந்தேக நபர்கள் நுழைந்தனர். அவர்கள் யார், ஏன் வந்தனர் என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க வேண்டும் என RJD கூறியுள்ளது. மேலும் பீகாரில் வாக்கு திருட்டு சதி நடக்கிறது என்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையம் இதுகுறித்து இதுவரை விளக்கமளிக்கவில்லை. குஜராத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அம்மாநில அரசு அறிவித்த நிவாரண தொகுப்பு பெரும் புயலை கிளப்பியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த மழையால் சுமார் 42 லட்சம் ஹெக்டருக்கும் அதிகமான விவசாய நிலங்கள் சேதமடைந்தன. இதற்காக நிவாரணம் அறிவித்த குஜராத் அரசு ஒரு ஹெக்டருக்கு 22,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் இதுவும் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டருக்கு மட்டுமே கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதற்கு RSSின் விவசாய பிரிவான பாரதிய கிசான் சங் அமைப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.